தமிழக அரசியலில் முக்கிய திருப்பம். மோடி வருகையின் பின்னணி. இனி ஸ்டாலின் தப்பவே முடியாது. தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு முக்கிய அரசியல் விவகாரம் தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது. மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வரவுள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்கள் பிரதமரிடம் கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளார். முதலமைச்சர் குறிப்பாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம் மற்றும் கோவை மதுரை நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து கேள்வி எழுப்புமாறு மக்களிடம் வலியுறுத்தியுள்ளார். மதுரை எய்ம்ஸ் எங்கே, மெட்ரோ திட்டம் எங்கே என்ற கேள்விகளை மக்கள் முன்வைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழக பாஜக மாநில வர்த்தக பிரிவு தலைவர் திரு சதீஷ் ராஜா அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு முதலமைச்சரின் கருத்துக்கு பதில் அளித்துள்ளார். மதுரையில் அமைக்கப்படும் AII இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் திட்டத்தின் கட்டிட பணிகள் சுமார் 60% நிறைவடைந்துள்ளதாகவும் மத்திய அரசு தனது பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு மாநில அரசு முறையான விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்காததே தாமதத்திற்கு காரணம் என்றும் ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து மக்களை மற்றவர்களிடம் கேள்வி கேட்க தூண்டும் முன் மக்கள் உங்களிடமே கேள்வி கேட்க தயாராக உள்ளனர் முதலமைச்சரே என்று சதீஷ் ராஜா தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி அதிகரிப்பு, தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேறாதது, வேலை வாய்ப்பு மற்றும் முதலீட்டு வளர்ச்சி குறித்த சந்தேகங்கள் போன்ற பல கேள்விகள் மக்களிடையே எழுந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் எந்த நிலையில் உள்ளன? நடுத்தர வர்த்தகத்தின் மீது ஏன் கூடுதல் சுமை என்று அவர் நேரடியாக முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். முடிவாக அரசியல் குற்றச்சாட்டுகளால் அல்ல, பொறுப்புணர்வும் வெளிப்படைத்தன்மையும் கொண்ட நிர்வாகத்தால் மட்டுமே தமிழகத்தின் முன்னேற்றம் சாத்தியம் எனவும் மக்கள் அனைத்தையும் கவனித்து வருகிறார்கள் எனவும் அவர் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.